முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு தயாராகி வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இணைய வணக்கம். நம்ம ஏற்கனவே பிஜிடிஆர்பிக்கு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்த அந்த புது சிலபஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இன் எஜுகேஷன் அந்த சாப்டரில் ஒரு 10 வீடியோஸ் நம்ம புதுசாக போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. சேனல் பேஜில் பிளேலிஸ்ட்டில் யூனிட் 1 2025ன்னு அது இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோ மூலமாக இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிற அந்த தலைப்பு வந்து சாப்டர் 4 யூனிட் 4ல் வந்து சைல்ட்ஹுட் அண்ட் அடலசன்ஸ், அதாவது குழந்தை பருவமும் குமரப்பருவமும் அப்படிங்கிற இந்த தலைப்பை ஆரம்பிக்கிறோம். இதில் ஏற்கனவே பழைய சிலபஸை வச்சு ஒரு சில டாபிக் நம்ம கவர் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் சேர்த்து யூனிட் 4 இன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டு நம்ம சேனல் பேஜில் இருக்குது. அதில் இல்லாத தலைப்புகள் மட்டும் நம்ம வீடியோ எடுத்து கொடுத்துட்றோம். ஸோ நீங்கள் அதை இது வரைக்கும் பார்க்காதவங்க அதை தொடர்ந்து அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 4ல் இன்றைக்கி நம்ம ஆரம்பித்து கூடிய சீக்கிரம் யூனிட் 4 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த சாப்டர் யூனிட் 5க்கு நம்ம போகலாம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற யூனிட் 4ல் சைல்ட்ஹுட் அண்ட் அடலசன்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், ஏர்லி அண்டு லேட்டர் சைல்ட்ஹுட் அண்டு அடலசன்ஸ். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் அடலசன்ஸ் பற்றி முழுமையாக தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ ஏர்லி சைல்ட்ஹுட்டை பற்றியும் ப்ளஸ் அடலசன்ஸ்லேயும் கொஞ்சம் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் டைமென்ஷன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், இந்த 2 டாப்பிக்கும் இதில் வந்து நாம் இன்றைக்கி கவர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கோட டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ், வளர்ச்சி நிலைகள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பிறப்புக்கு முந்தைய நிலை, ப்ரீநேட்டல் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் ஒரு 3 நிலைகள் அந்த நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ஜெர்மினல் பீரியட், முளைநிலை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கருவில் முதல் 2 வாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கருவை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா முளைநிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஜெர்மினல் பீரியட். அதுக்கப்புறம் எம்ப்ரியானிக் ஸ்டேஜ், பிண்ட நிலை அப்படின்னு சொல்கிறோம். 2லேருந்து 8 வாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கால அளவை. அதுக்கப்புறம் ஃபியோட்டல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். முதுசூல் நிலை அப்படின்னு சொல்லிட்டு 9 வாரத்திலிருந்து அந்த குழந்தை பிறப்பு வரைக்கும் இருக்கிற நிலையை வந்து இந்த முதுசூல் நிலை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது குழந்தை பிறப்பதற்கு முன்னாடி டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ், வளர்ச்சி நிலை வந்து இதுவாக இருக்குது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது வந்து போஸ்ட் நேட்டல் ஸ்டேஜஸ், பிறப்புக்கு பிந்தைய நிலை. குழந்தை பிறந்த பின்னாடி என்னென்ன ஸ்டேஜஸ் நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபான்சி, பர்த்துலேருந்து 2 வயசு வரைக்கும் இருக்கிறது வந்து குளவி பருவம் அப்படின்னு சொல்கிறோம், இன்ஃபான்சி. அதுக்கப்புறம் 3 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் இருக்கிறது வந்து குழந்தை பருவம், சைல்ட்ஹுட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அடலசன்ஸ், 11 வயதுலேருந்து 19 வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைகளை வந்து நாம் வந்து அடலசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், குமரப்பருவம்ன்றோம். அதுக்கப்புறம் முதிர் பருவம், அடல்ட்டுஹுட் அப்படின்னும் போது 20லேருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கிறத நம்ம முதிர் பருவம்ன்றோம். அதுக்கப்புறம் லேட் அடல்ட்டுஹுட், 60க்கு மேலே இருக்கிறத வந்து பின்முதிர் பருவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒவ்வொருத்தரும் இதை ஒவ்வொரு விதமாக பிரிப்பாங்க. இதில் சைல்ட்ஹுட்டை பார்த்திங்கன்னா 2 சைல்ட்ஹுட் பிரிவாக வந்து பிரிச்சுக்குவாங்க. அதாவது முன்குழந்தை பருவம், பின் குழந்தை பருவம் அப்படின்னு சொல்லிட்டு 3லேருந்து 6 வயசு வரைக்கும் முன்குழந்தை, 7லேருந்து 10 வயசு வரைக்கும் பின் குழந்தை பருவம்னு சொல்லுவாங்க. அடலசன்ஸே 3 லெவலாக பிரிப்பாங்க. 13 வயசு வரைக்கும் ஒரு அடலசன்ஸு, மிடில் அடலசன்ஸு, லேட்டர் அடலசன்ஸ் அப்படின்லாம் வந்துட்டு இந்த குமர பருவத்தை பிரிப்பாங்க. ஸோ இந்த முதிர் பருவத்தை அடல்ட்டுஹுட்டே 2ஆக பிரிச்சிருப்பாங்க. அப்புறம் லேட் அடல்ட்டுஹுட் இப்படி தனித்தனியாக வரும். ஸோ நாம் காமனாக நாம் பார்க்க வேண்டிய ஸ்டேஜஸ் வந்து இதை இப்போ பார்த்துடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நாம் மனித வளர்ச்சி நிலைகள், ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஸ்டேஜஸ் நம்ம பார்த்ததில் எல்லாமே கரெக்டாக இந்த வயதுக்குள்ளே இந்த பருவம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுலேயும் தனியால் வேறுபாடுகள் இருக்குது. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சிலர் வந்து இந்த ஏஜ் அட்டைனிங் பண்ணுறதுலையே நீங்கள் பார்த்துக்கலாம், பூப்படைதலே சில அந்த வயது வித்தியாசம் நிறைய பேருக்கு இருக்கும். குமரப்பருவம் சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிக்கும், சில பேருக்கு கொஞ்சம் விரைவாக குமரப்பருவம் வந்துடும். இந்த மாதிரி தனியால் வேறுபாடுகள் வந்து இருக்குது. அந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது இம்பார்ட்டன்ட் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட், மனித வளர்ச்சியோட முக்கிய பரிணாமங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல்ல ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், உடல் வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு பிறந்த குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த குமரப்பருவம் வர்ற வரைக்கும் அதனுடைய உடல் வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும், அதாவது உடல் எடை எப்படி மாறும், உயரம் எப்படி ஆகும், எலும்பு வளர்ச்சிலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது வந்து இந்த ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டு.
அதுக்கப்புறம் மென்டல் ஆர் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட், அதாவது மன அல்லது அறிவு வளர்ச்சி அப்படின்னு இதை நம்ம வந்து சொல்கிறோம். இதில் என்ன ஆகுதுன்னா, அந்த பிறந்த குழந்தையுடைய ஒரு சிந்திக்கும் திறன் எப்படி இருக்கும், அதுக்கு அறிவு எப்படி வளருது, கற்பனை, புலன்காட்சி, அப்புறம் வேறுபடுத்தி பார்க்குறது, நாலேஜு, இந்த பெர்செப்ஷன் சொல்லுவோம் புலன்காட்சினா, இதெல்லாம் எப்படி அந்த குழந்தைக்குள்ளே டெவலப் ஆகுதுங்கிறத பற்றி பார்க்குறது வந்து இந்த மென்டல் ஆர் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் எமோஷ்னல் டெவலப்மெண்ட், ஒரு குழந்தைக்குள்ளே மனவெழுச்சி வளர்ச்சி எப்படி அந்த குழந்தைக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பயம், இப்போ நாம் எமோஷன்ஸ்லாம் வெளிப்படுத்தணும் இல்லையா, அது முதல்ல அந்த குழந்தைக்குள்ளே எப்படி வளர்ந்து வருது அப்படின்னு பார்க்குறது வந்து இந்த எமோஷ்னல் டெவலப்மெண்ட்டு. அதுக்கப்புறம் சோசியல் டெவலப்மெண்ட், சமூக வளர்ச்சி. ஒரு குழந்தையும் இந்த சமூகத்தோடு சேர்ந்து சமூக மயமாதல் நடக்கணும், சோசியலைசேஷன் நடக்கணும். ஸோ அதில் எப்படி நடந்துக்குது, ஒரு சமூக உணர்வு எப்படி வருது, பொறுப்புணர்வு எப்படி வருது, சமூகத்தோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு, பொருத்தப்பாடாக எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் அதில் படிக்கிறோம். அதுக்கப்புறம் மாரல் டெவலப்மெண்ட்டு, ஒழுக்க வளர்ச்சி. அது வந்து எந்த அளவுக்கு அந்த குழந்தைகளுக்குள்ள ஒரு டிசிப்ளினாக நடந்துக்கிறதும், அந்த நடத்தை மாறி இருக்கிறதும், அறநெறிப்படி நடந்துக்கிறதும், இதெல்லாம் எப்படி அந்த குழந்தைக்குள்ளே ஒரு வயதிலையும் டெவலப் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதில் இந்த உடல் வளர்ச்சி பற்றி, மன அறிவு வளர்ச்சி பற்றி, மனவளர்ச்சி வளர்ச்சி பற்றிலாம், ஒழுக்க வளர்ச்சி, இதை பற்றிலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய தியரிஸ் இருக்குது. அந்த தியரிஸ் தான் நம்ம இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். அதாவது பியாஜே, ப்ரூனரு, எரிக் எரிக்சனு, டேனியல் கோல்மேனு, கோல்பர்க்கு, இவங்க தியரிஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஏற்கனவே வந்து நாம் ப்ரூனர், பியாஜே, அப்புறம் வந்து கோல்பர்க், இவங்க 3 பேருடைய தியரி நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோ நம்ம பேஜில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அது போக இந்த ஒரு லெவல்லையும் என்ன வளர்ச்சி இருக்கும், உடல் வளர்ச்சி சைல்ட்ஹுட்டில் எப்படி இருக்கும், அடலசன்ஸில் எப்படி இருக்கும்னு இந்த சாப்டரில் ஃபுல்லாக நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து உடல் வளர்ச்சி, ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டு, அதாவது இன்ஃபான்சிலையும் சைல்ட்ஹுட்லேயும், குழவி பருவத்திலையும் குழந்தை பருவத்திலையும் அந்த குழந்தையுடைய உடல் வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். பிறந்த குழந்தை வந்து ஒரு 50 சென்டிமீட்டர் நீளம் ஆவரேஜாக இருக்கும், ஒரு 3.5 கிலோ வெயிட் இருக்கும். பிறந்த குழந்தையுடைய வெயிட்டும் ஹைட்டும் இது தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதனுடைய உடல் எடை வந்து அந்த வயதுக்கு தகுந்தபடி எப்படி அதிகரிக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் ஓரளவு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தை அதுக்கு தகுந்த மாதிரி மூளை வளர்ச்சியும் என்ன ஆகுது அப்படின்னா அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தைக்கு வந்து மூளையோட அமைப்பு ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு என்ன அமைப்பு இருக்குமோ அந்த அமைப்புக்கு வந்துடுது. அதாவது ஃபுல் பிரெயின் க்ரோத் பிஃபோர் பர்த் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் இந்த குழந்தை பிறந்த பின்னாடி தான் என்ன பண்ணுது அப்படின்னா குழந்தையுடைய மனித மூளையோட எடைக்கு வந்து மாறுது, அமைப்பு ஒன்றா மாறிடுது. மனித மூளையோடைய நார்மல் எடை எவ்வளோ இருக்குமோ அதே அளவுக்கு வளர்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு 8 வயசுக்கு மேலே ஆயிடுது. 8 வயசில் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு 93% வந்து பிரெயின் அந்த அளவு வந்து நமக்கு மாறுது அப்படின்னு இதில் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த உடல் வளர்ச்சியில் தான் இதில் தான் இந்த குழந்தைங்க என்ன பண்ணுது அப்படின்னா பிறந்த போது அந்த குழந்தைக்கு எந்த விஷயமும் தெரியாது, அந்த குழந்தைய எழுந்து நடக்க முடியாது. அது அந்த குழந்தைய யாராவது ஒருத்தர் கையில் வச்சுக்கிட்டே தான் இருக்கும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ நல்லா நடக்கிறதுக்கு ஒரு 18 மாதம் ஆகணும் அந்த குழந்தை எழுந்து நல்லா நடக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிக்கிறது, தன்னுடைய உடலை பயன்படுத்துறது. உடலை பயன்படுத்தி இப்போ நாம் பார்க்குற லேர்ன்ஸ் ப்ரீத்து, அதாவது சுவாசிக்க கற்றுக்கிறது, உறிஞ்ச கற்றுக்கிறது, அம்மா கிட்ட வந்து மதர் ஃபீட் பண்ணும்போது, அதுக்கப்புறம் விழுங்குறதுக்கு கற்றுக்கிறது, இதெல்லாம் ஒரு விஷயமும் தன்னுடைய உடல் வந்து அடாப்ட் ஆகணும் இந்த பூமிக்கு தகுந்த மாதிரி. அதோட அம்மாவோட கருவறையில் இருக்கும் பொழுது இருந்ததை விட இந்த பூமிக்கு வந்து இந்த ஒவ்வொரு விஷயமும் அந்த குழந்தை கற்றுக்கிட்டே வரணும். ஸோ அதை தான் இதில் வந்து உடல் வளர்ச்சி அப்படிங்கிற பாகத்தில் நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் நர்வ் சிஸ்டம்ஸு, நரம்பு மண்டலம், இதெல்லாம் வந்து வளரணும். குழந்தையுடைய மோட்டர் எபிலிட்டிஸ், உடல் இயக்கம்லாம், கை கால்களை எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்தணும், நம்ம கையை இப்படிலாம் பயன்படுத்தலாமாங்கிறது அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிஞ்சுக்கிட்டு வரும். அப்போ சைல்ட்ஹுட் குழந்தை பருவம் வரும்போது பிறந்த குழந்தையை விட அதுக்கப்புறம் 2 வருஷம் பர்த் வரைக்கும் இன்ஃபான்சி, அதுக்கப்புறம் சைல்ட்ஹுட் வரும்போது அந்த குழந்தை நிறைய இந்த சொசைட்டியில் இறங்கி விளையாட ஆரம்பிக்குது. புதிய பொருட்களை சென்சரி நாலேஜ் கிடைக்கிது அந்த குழந்தைக்கு, அதாவது புலன் உணர்வுலாம் கிடைக்கிது. அதுக்கப்புறம் இந்த நிறைய ஸ்கூல் போகிற வயசில் வந்து விளையாட்டு இதன் மூலமாக அந்த உடலை முழுமையாக பயன்படுத்துறதுக்கு வருது. உடல் வளர்ச்சி வந்து இந்த சைல்ட்ஹுட் ஏஜில் ரொம்ப அபரிதமான வளர்ச்சி அந்த குழந்தைகளுக்கு வந்து ஏற்படுது. இதெல்லாம் வந்து இந்த குழவி பருவத்திலையும் குழந்தை பருவத்திலையும் ஏற்படக்கூடிய இந்த உடல் வளர்ச்சி பற்றின கருத்துக்கள். அடுத்தது குமர பருவத்தில் அடலசன்ஸ் ஏஜில் இவங்களுடைய உடல் வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிசிக்கல் க்ரோத் ஃபாஸ்டர் தென் சைல்ட்ஹுட், அதாவது குழந்தை பருவத்தில் இருந்ததை விட ரொம்ப அதிக வளர்ச்சி வந்து இந்த குமர பருவத்தில் இருக்கும். இது எல்லாமே நம்ம அனுபவிச்சுட்டு வந்தது தான். நம்ம வீட்டில் குழந்தைங்களை பார்க்குறோம், நாம் இப்படி தான் வளர்ந்து வந்திருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய நம்ம கண்ணு முன்னாடி வளர்கிற குழந்தைகளும் இப்படி தான் வளர்ந்து வர்றாங்க. அதெல்லாம் நாம் கம்பேர் பண்ணிக்கிட்டோம்னா இது ஈஸியாக இருக்கும். ஸோ உடல் வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்கும், ரேபிட் க்ரோத்துன்னு சொல்லுவாங்க இதை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த வயதில் தான் அடலசன்ட் ஏஜில் தான் தன்னுடைய உடல் வந்து
பியூபர்ட்டின்னு சொல்லுவோம், நம்ம பருவமடைதல், ஏஜ் அட்டைனிங், வயதுக்கு வருதல் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து இந்த பர்டிகுலர் ஏஜில் தான் நடக்குது. இந்த வயசில் இந்த குழந்தைகளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, உடல் பற்றிய குழப்பம் நிறையா இருக்குது. கன்ஃபியூஷன்ஸ் அபவுட் அ பாடி, தன்னுடைய உடலில் நிறைய மாற்றங்கள் நடக்குது. இதெல்லாம் எதுக்காக நடக்குது அப்படிங்கிறது வந்து அந்த குழப்பம் அந்த குழந்தைக்கு இருக்கும். இந்த குழப்பங்கள்லாம் உடல் பற்றிய தெளிவெல்லாம் யார் கொடுக்கணும்னா, ஆசிரியரும் பெற்றோரும் அந்த குழந்தைக்கு அதை தீர்த்து வைக்கணும். சரிங்களா, அதுக்காக தான் சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த வயசில் வாய்ஸ் சேஞ்ச் நடக்கும், குரல் மாற்றமானது நடக்கும். குரல் உடஞ்சி கரகரப்பாக மாறும் ஜென்ஸை பொறுத்த வரைக்கும். சின்ன வயசில் அந்த சைல்ட்ஹுட்டில் இருந்த கீச்சு குரல் மாறி நல்ல ஒரு கரகரப்பான ஒரு பெரிய மனிதனுக்குரிய வாய்ஸ் சேஞ்ச் ஆகும். நிறைய பசங்களுக்கு பாருங்கள் ரொம்ப கரகரப்பாக ரொம்ப கொடூரமாக இருக்கும் அந்த வாய்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாக மாறிடும். ஸோ அடுத்தது செக்ஸுவல் ஆர்கன்ஸ் மெச்சூர்டு, ஹார்மோனல் ஷிஃப்ட்ஸ் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பாலுறுப்புகள் முழுமையான வளர்ச்சியை இந்த அடலசன்ஸ் ஏஜில் நடந்துருது. ஹார்மோன் மாற்றங்கள் நம்ம உடம்புல நடக்கும். அதை அடிப்படையாக வச்சு தான் நமக்கு அந்த வயதில் வந்து முக்கியமாக நடக்கக்கூடிய இந்த பியூபர்ட்டி இதெல்லாம் வந்து ஹார்மோனோட டெவலப்மெண்ட்னால நமக்கு உடலில் நிறைய பெரிய மாற்றங்கள், மனவெழுச்சிகள்லாம் மாறக்கூடிய நிலை, இதெல்லாமே இந்த வயசில் நடக்கும். அடுத்தது இன்ஃபேன்சி, குழவி பருவத்திலையும் குழந்தை பருவத்திலையும் குழந்தையுடைய மன வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி எப்படி வளருது அப்படிங்கிறது. இதை பற்றி பியாஜே ஒரு தியரி இருக்குது, நம்ம வீடியோ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா கிளியராக அவங்க சொல்லியிருப்பாங்க. நம்ம பொதுவாக பார்க்கும்போது குழந்தை பிறந்த பின்னாடி தான் என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னா, அந்த அறிவு வளர்ச்சி ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிக்குது நம்மளை சுற்றி இருக்கிறத. முதல்ல குழந்தைக்கு வந்து ஏற்படுறது வந்து சென்சரி இது தான், லேர்னிங் தான். முதல்ல அம்மாவை பார்த்து உணர்றது, அதுக்கப்புறம் தொட்டு உணர்ந்து ஒவ்வொரு பொருளையும் குழந்தை தெரிஞ்சுக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த தியரியில் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ கவனிக்க ஆரம்பிக்குது, லிசனிங், பெர்செப்ஷன், புலன்காட்சிகள் மூலமாக கற்றுக்குது, கண்டறிதல் நடக்குது, அதுக்கப்புறம் கற்பனை பண்ண ஆரம்பிக்குது, சிந்திக்க தொடங்குது. இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு குழந்தைக்குள்ளே நடக்கிற விஷயம். எடுத்த உடனே இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு கிடையாது. ஒன் பை ஒன்னாக கற்றுக்கிறது வந்து அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் தியரிஸ் மூலமாக அறிமுகப்படுத்தியிருப்பாங்க நமக்கு, அது பார்க்கும்போது தெரியும். ஸோ இப்படி தான் ஒரு குழந்தைக்கு மன வளர்ச்சியானது, அறிவு வளர்ச்சியானது நடக்குது. அதுக்கப்புறம் பிரெயின் சென்டர் கெட்டிங் மெச்சூர்டு, மூளை மையம் வந்து முதிர்ச்சி அடையுது. இந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் முதிர்ச்சி அடையுது. நம்ம ஏற்கனவே ஸ்கீமா அப்படின்னு ஒரு கான்செப்ட்லாம் பார்த்துருப்போம். அதாவது பெரியவர்களுடைய மூளை அமைப்பும் சிறியவர்களுடைய மூளை அமைப்புக்குமான வித்தியாசம் நிறையா இருக்கும். பெரியவர்களுடைய மூளை அமைப்பில் வந்து நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி நாம் நிறைய தெரிஞ்சு வச்சுருப்போம். அந்த ஸ்கீமா, நியூரல் ஸ்கீமாலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் வேறு மாதிரி இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு அது ஒரு நியூரல் ஸ்கீமா நிறைய ஸ்கீமாவாக இருக்காது, கொஞ்சமாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி வர ஆரம்பிக்கும். தன்னுடைய அனுபவங்கள் மூலமாக, கற்றல் மூலமாக அது நடக்கும் அப்படிங்கிறோம். ஸோ அதுதான் மூளை மையம் வந்து முதிர்ச்சி அடைதல். அதுக்கப்புறம் ஃபேமிலி அண்டு ஸ்கூல் இம்பேக்ட் ஆன் சைல்டு, குடும்பமும் பள்ளியும் குழந்தையோட அறிவு மேலே பாதிப்பை ஏற்படுத்துது. குடும்பம் நிறைய அறிவு விஷயமாக தொடர்பாக கற்றுக் கொடுக்குது. அதனால் அம்மாவை தான் முதல்ல வந்து ஆசிரியர்னு சொல்லுவாங்க, குடும்பம் தான் முதல் பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குடும்பத்தில் கற்றுக்கிட்டு வருது. அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் போகும்போது அங்கே அறிவு வளர்ச்சி இன்னும் அதிகமாகுது, அனுபவங்கள் மூலமாக, படிக்கிறது மூலமாகவும். ஸோ இதுதான் வந்து சைல்ட்ஹுட்டை பொறுத்த வரைக்கும், இன்ஃபேன்சி பொறுத்த வரைக்கும் அறிவு வளர்ச்சிக்கான ஒரு டைமென்ஷன். அடுத்தது அடலசன்ஸ் ஏஜில் என்ன மாதிரியான மன வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த குழந்தைகள் வந்து அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங், கருத்தியல் சிந்தனைக்கு வந்துடுறாங்க. சுருக்கமாக எதையும் புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு கான்செப்ட் ரீதியாக இதை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாலேஜ் அவங்களுக்கு கிடச்சிருது. ஏன்னா சின்ன வயசில் நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் வளர வளர வயதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய புரிதலும் மேம்படுது. அப்படி தான் வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் அந்த குழந்தைகளுக்குள்ளே கிடைக்கிது. அதுக்கப்புறம் ரீசனிங், காரணம் அறிதலும், பிரச்சனை தீர்த்தல்லாம் கற்றுக்குறாங்க இந்த குழந்தைங்க. சின்ன வயசில் ஒரு பிரச்சனையை தீர்க்கிறது வந்து சிரமமாக இருக்கும், காரணமும் புரியாமல் இருக்கும், இது ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியாமல். ஆனால் இந்த அடலசன்ட் ஏஜ் வரும்போது இந்த காரணம் அறிதல், பிரச்சனை தீர்க்கிறதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு நல்ல அறிவை வளர்த்துக்கிறாங்க. இதெல்லாம் அறிவுடைய ஒரு பகுதி தான். ஸோ அடுத்தது சுயசிந்தனை, மெட்டாகாக்னிஷன் அப்படிங்கிறது, சுயசிந்தனை அந்த குழந்தைகளுக்குள்ளே நிறையா வளருது. நாம் இப்படி நடந்துக்கிறது சரியா, ஏன் இப்படி இருக்கிறோம், ஸோ இந்த மாதிரி இருந்தால் இதுக்கு இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்து அந்த குழந்தைகளுக்குள்ளே வந்துடுது. அதுக்கப்புறம் இந்த வயசில் பகல் கனவு ரொம்ப அதிகமாக இருக்கும். டே ட்ரீமிங் ஏஜ்னே இதை சொல்லுவாங்க இந்த அடலசன்ட் ஏஜை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது லேர்ன் கனெக்ஷன்ஸ், இணைப்புகளை கற்றல் அப்படின்னு சொல்லுவது. இன்னொன்று தொடர்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கற்றுக்கிறது தான் இந்த இணைப்புகள் கற்றல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ குழந்தைங்க இந்த அடலசன்ட் ஏஜில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று தொடர்பு படுத்தி கற்றுக்குறாங்க. ஸோ அதுதான் இணைப்புகள் கற்றல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பருவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அறிவு வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் லெவலுக்கு கொஞ்சம் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு அறிவு வளருது. ஆனால் மன முதிர்ச்சிங்கிறது இன்னும் கொஞ்சம் நாள் ஆனால் தான் இன்னும் நல்லா கிடைக்கும். அடுத்தது சமூக வளர்ச்சி.
குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் சமூக வளர்ச்சி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தை வந்து சமூகமயமாதலுக்கு வரணும். சமூகமயமாதல்னா என்ன? ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கிற இந்த பூமிக்கு புதுசா வந்த குழந்தை தன்னை சுற்றி இருப்பவர்களையும், இந்த சுற்றுப்புறத்தையும் எல்லாத்தையும் உணர்ந்து, அதோடு பொருந்தி போய் இந்த வாழ்க்கையை அமைச்சுக்கிறது தான் வந்து சமூகமயமாதல் அப்படின்னு நம்ம சுருக்கமா சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சமூக வளர்ச்சி வந்து அந்த குழந்தைக்குள்ள எப்படி அடையாளம் காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு அந்த குழந்தை வந்து தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் முதல்ல அவங்க அம்மாவை அடையாளம் கண்டுக்கும். அதான் அம்மாவை பார்த்து சிரிக்கிறது அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா அவங்க அம்மாவை தான் முதல்ல அந்த குழந்தை அடையாளம் கண்டுக்கும். அதுக்கப்புறம் அந்த அம்மா மூலமா அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே அறிமுகமாவாங்க. அவங்கள எல்லாரையும் அந்த குழந்தைக்கு தெரியும். புதுசா ஒரு ஆள் தூக்கும்போது அந்த குழந்தை அழுகுறதுக்கு காரணம் அதுதான். அறிமுகம் இல்லாத ஒரு நபர், இது யாரோ அப்படின்னு அந்த குழந்தைக்கு ஒரு பயம் ஏற்படும். ஸோ அந்த சமூக வளர்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். குடும்பத்தின் வழியா முதல்ல நடக்குது. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை விட்டு வெளியே வந்து அந்த பசங்களோட சேர்ந்து தன் ஒத்த வயதுடைய குழந்தைகளோடு விளையாடும்போது ஒரு சமூக வளர்ச்சி நடக்குது. அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது தான் சமூக வளர்ச்சி முழுமையடையுது அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் இது மற்றவர்களுடன் உறவு, பள்ளி வழியாக சமூகமயமாதல், பள்ளி தான் வந்து ஒரு பெரிய அது ஒரு ஒரு மினி சொசைட்டின்னு சொல்லுவாங்க ஸ்கூலை பொறுத்த வரைக்கும். அதாவது மினியேச்சர் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. பல்வேறு வகையான சமூகமயமாதல், அதாவது பல்வேறு வகையான சமூகத்திலிருந்து இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் அங்கே வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அதன் வழியாக ஒரு பெரிய சமூகமயமாதல் அங்கே நடக்கும். கற்றல் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இது ஒரு பெரிய வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கு. ஸ்கூலாவது போன்னு சொல்கிறதுக்கு காரணமும் இதுதான். அதுக்கப்புறம் அந்த சைல்ட்ஹுட் ஏஜை வந்து கூட்டாளி பருவம்னு சொல்லுவாங்க. இந்த பசங்க தன்னுடைய ஒத்த வயதுடைய நண்பர்கள், கூட்டாளிகள், கேங் என்ன பண்ணுதோ அவங்க பண்ணுறத அப்படியே இந்த குழந்தைகள் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதைத்தான் வந்து இதை கூட்டாளி பருவம் அப்படிங்கிறோம் இந்த சைல்ட்ஹுட் ஏஜை பொறுத்த வரைக்கும். அடுத்தது அடலசன்ட் ஏஜை பொறுத்த வரைக்கும் சமூக வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபுல் சோசியலைஸ்டு பிஹேவியர், சோசியலைசேஷன் பிஹேவியர், சோசியலைஸ்டு பிஹேவியர் வந்து அந்த குழந்தைகளுக்கு ஏற்பட்டுரும். அதாவது இந்த சமுதாயத்தை பற்றி எப்படி நடந்துக்கணும், எந்த இடத்துல போகும்போது ஓரளவுக்கு முழுமையாக வந்து இந்த குமரப்பருவம் வரும்போது அந்த குழந்தைங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பழக்கம் ஏற்படுது, நிறைய ஸ்கூல் போகிறாங்க, நிறைய நண்பர்களை சந்திக்கிறாங்க, வெளியிடங்களுக்கு போகிறாங்க, ஃபேமிலி கூட போகிறாங்க. ஸோ இந்த நம்ம முக்கியமாக ஒரு ஊரில் இருக்கோம், அந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாம் பார்க்குறோம். இப்படிலாம் பார்க்கும்போது இந்த சமூக வளர்ச்சிங்கிறது அவங்களுக்கு வந்து இந்த வயசில் கிடைச்சிருது. அதுக்கப்புறம் சோசியல் மெச்சூரிட்டி, ஒரு சமூக முதிர்ச்சி அவங்களுக்கு கிடைக்கிது. நாம் எப்படி நடந்துக்கணுங்கிறது சமூகத்தோடு அட்ஜஸ்ட் பண்ணி பொருத்தப்பாடோடு நடந்துக்கிறாங்க இந்த குழந்தைங்க. அதுக்கப்புறம் இம்பேக்டாக, ஏன்னா சின்ன வயசில் நம்ம சொல்லுவோம் எந்த இடத்துல வேணாலும் வந்து திடீர்னு அழுவாங்க, பிடிவாதம் பண்ணுவாங்க, எனக்கு இதான் வேணும்னு சொல்லுவாங்க, ரோட்டில் நின்று திடீர்னு கீழே விழுந்து பரடுவாங்க. இதெல்லாம் வந்து அடலசன்ட் ஏஜ் வரும்போது அவங்களுக்கு புரிஞ்சிடும், நாம் இது வந்து இந்த சொசைட்டி இந்த மாதிரி பிஹேவியரை நடத்தையை ஏற்றுக்காது அப்படிங்கிறதுனால டீசெண்டாக நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைகளுக்குள்ளே இருக்கிறதுனால ஸோ என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இம்பேக்ட் ஆஃப் பியர் குரூப், ஒப்பார் குழுவுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவன் பண்ணுறது எல்லாத்தையும் இவன் பண்ணணும்னு ஆசைப்படுவான். அதுதான் நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். அவன் வச்சுருக்க பைக் மாதிரியே நான் வாங்கணும், அவன் வச்சுருக்க செல்ஃபோன் மாதிரியே நான் வாங்கணும், அவனை மாதிரியே நான் ஹேர் கட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இதில் நிறைய பிரச்சனை இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பேரண்ட்ஸுடைய பேச்சை வந்து இந்த வயசில் அவங்க கேட்க மாட்டாங்க, அப்போஸ் தான் பண்ணுவாங்க. பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்கள் சொல்கிறதும் அந்த குழந்தைகளுக்கு ஏறாது. ஏன்னா எல்லாம் ஒப்பார் குழுவை பார்த்து, பியர் குரூப்பை பார்த்து அவங்க வந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான். அவன் அப்படி நடந்துக்கிறான்னா இவனும் அதே மாதிரி அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஹீரோ வர்ஷிப்னு சொல்கிறோம். ஸோ வந்து இந்த வயசில் இந்த ஒரு நாயக வழிபாடுலாம் இந்த வயசில் அதிகமாக இருக்கும். அடலசன்ட் ஏஜில் ஒரு ஹீரோ மேலே ரொம்ப ஆர்வம் அதிகமாக, அவனை மாதிரியே இருக்கிறது, ட்ரெஸ் பண்ணுறது, அவன் படத்தை வந்து இது பண்ணிக்கிறது, இந்த மாதிரிலாம் இதில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்க வந்து சமூக அங்கீகாரம் எங்களுக்கு வேணும், சோசியல் அப்ரூவலுக்காக ரொம்ப ஏங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நான் இந்த வேலையை என்னால் செய்ய முடியும், யாருமே எங்களை நம்ப மாட்டேங்கிறீங்க, ஸோ எனக்கும் ஒரு அப்ரூவல் வேணும், நீங்கள் கொடுங்க, நான் வந்து இதை செஞ்சு முடிச்சுருவேன், என்னை நம்புங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்காக இந்த அடலசன்ட் ஏஜில் இருக்க குழந்தைங்க வந்து ஏங்குவாங்க அப்படிங்கிறது தான் இந்த வயதுக்கான சோசியல் டெவலப்மெண்ட்டு. அடுத்து பார்க்குறது வந்து எமோஷ்னல் டெவலப்மெண்ட், மனவெழுச்சி வளர்ச்சி. அதாவது குழந்தை பருவத்துக்கும் குழவி பருவத்துலேயும் மனவெழுச்சி வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, பிறந்த குழந்தைக்கு மனவெழுச்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப அந்த அளவுக்கு இருக்காது. அந்த குழந்தை இந்த உலகத்தை பார்த்து மிரண்டு போய் பயம் அப்படிங்கிற உணர்வு ரொம்ப அதிகமாக இருக்கும். அம்மா கூட அட்டாச்மெண்ட் அதிகமாக இருக்கும். அது வந்து எதனாலனா இந்த மதர் ஃபீட் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் 3லேருந்து 4 மாதத்துக்கு பின்னாடி தான் அந்த குழந்தைக்கு அடிப்படை மனவெழுச்சிகள்லாம் அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு அடிப்படையாக நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்க வேண்டியது கோபம், அன்பு, பயம்,
மகிழ்ச்சி இது எல்லாமே வந்து 3-4 மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த குழந்தைக்கு வந்து ஏற்படுதுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த குழந்தைகளுக்குள்ள மனவெழுச்சி வந்து ஏற்படுறதுக்கு அவங்க அம்மாவுடைய ரொம்ப கேர் வந்து ரொம்ப முக்கியம். இதை தான் நம்ம வந்து ட்ரஸ்ட் வர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட் அப்படின்லாம் வந்து ஒரு தியரியில் சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய அம்மாவுடைய அன்பு, குடும்பத்தாருடைய அன்பு அதிகமாக கிடைக்கும்போது அந்த குழந்தைக்கு நம்பிக்கை, வாழ்க்கை மீதான நம்பிக்கை அதிகரிக்குது. மிஸ்ட்ரஸ்ட் அவநம்பிக்கை ஏற்படும்போது என்ன ஆகுதுன்னா, நம்பிக்கை இல்லாமல் போயிடுது. இவங்க யாரையும் நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை வளர ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் அது. அதுக்கப்புறம் இந்த குழந்தைகள் வந்து ரெகக்னைசேஷனை வந்து என்னை யாராவது வந்து நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணுங்கள், என்னை எப்போவும் வந்து என் கூடவே இருங்க, என்னை எப்போவும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கோபத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது, நியாயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்து இந்த குழந்தைகள் வர ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது அடலசன்ட் ஏஜில் என்ன எமோஷ்னல் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வயசில் எமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹையில் இருக்கும், பீக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹையஸ்ட் எமோஷன்ஸ் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு என்னென்ன மனவெழுச்சிகள் வேணுமோ அது எல்லாமே அதிகபட்ச அளவில் இருக்கும். அதாவது கோபம் வந்தால் பயங்கரமாக கோபம் வரும், அழுக வந்தால் பயங்கரமாக அழுக வரும், பயம் வந்தால் ரொம்ப அதிகமாக பயம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே அதிகபட்ச அளவை வந்து ரீச் ஆகும் இந்த அடலசன்ட் ஏஜில். அதே மாதிரி எமோஷன்ஸ் வந்து ரேபிட் சேஞ்சஸ் அடிக்கடி என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். திடீர்னு மகிழ்ச்சியாக இருப்பாங்க, திடீர்னு உம்முன்னு உட்காந்துருப்பாங்க. ஏன் அப்படின்னே தெரியாது. ஹார்மோன் சேஞ்சஸ்னால நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அந்த குழந்தைகளுக்குள்ளே நிறையா இருக்கும். உடலியல் மாற்றங்கள் நிறைய எமோஷன்ஸ் ஏற்படுத்தும். எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. தன்னுடைய உருவம் வந்து அவங்கள அடிக்கடி கண்ணாடி பார்க்குற பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய உருவத்தின் மேலே ரொம்ப கான்சியஸாக இருக்கும் அந்த குழந்தைங்க வந்து இந்த வயசில். ஸோ அதனால் மனவெழுச்சி என்னாகும் அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கும். தன்னுணர்வு அதிகமாக இருக்கும், சென்சிட்டிவிட்டி இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க இந்த குழந்தைங்க. திடீர்னு கோவப்பட்டு திடீர்னு அழுதுருவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க. அதனால தான் இந்த ஏஜை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. மனவெழுச்சியை பொறுத்த வரைக்கும் பெற்றோரும் ஆசிரியருடைய வழிகாட்டுதல் இந்த வயசில் ரொம்ப முக்கியம். அவர்களுடைய மனவெழுச்சியை நம்ம நல்ல நிலையில் வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு இதன் மூலமாக நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது வந்து மாரல் டெவலப்மெண்ட்டு, ஒழுக்க வளர்ச்சி. அதாவது குழந்தை பருவத்துலேயும் குழவி பருவத்துலேயும் ஒரு 4 ஸ்டேஜஸ் வந்து பொதுவாக நமக்கு சொல்கிறாங்க. முதல்ல வந்து பட்டறி நிலை அப்படின்னு சொல்கிறோம், ப்ருடென்ஷியல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு குழந்தைய வந்து இதில் ரெண்டே இது தான், ஒன்று மகிழ்ச்சியாக இருக்கிறது, இன்னொன்று துன்பப்படுறது. இது ரெண்டையும் வச்சு இது பண்ணுறாங்க. குழந்தைங்க இதை பொறுத்த வரைக்கும், இந்த பட்டறி நிலையை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அதிகமாக விரும்புவாங்க, துன்பம் தொல்லை தரக்கூடிய செயல்களை வந்து தவிர்த்துருவாங்க. இது பட்டறி நிலைன்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குழந்தை ஒரு வேலையை செஞ்சு பார்த்து அதில் ஏற்படக்கூடிய அந்த அனுபவத்தின் வாயிலாக, நம்ம சொல்லுவோம் இல்லையா, பட்டாதான் தெரியும்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அனுபவத்தின் வாயிலாக இந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. எது மகிழ்ச்சி தருமோ அதில் மட்டும் ஈடுபடுறது, மற்றதை விட்டுறது. ஸோ ரெண்டாவது ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதிக்க நிலை, ஆத்தரிட்டேரியன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இதை சொல்கிறோம். இதில் என்ன பண்ணுறதுன்னா, இதுக்கு இன்னொரு பேர் ஆளப்படு நிலை அப்படின்னு ஒன்று நம்ம சொல்லுவோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து பெற்றோரும் ஆசிரியர்களும் சொல்கிறத அப்படியே இந்த குழந்தை வந்து ஏற்றுக்கும். ஸோ அதான் வந்து ஆதிக்க நிலைன்னு சொல்கிறது. நீங்கள் ஸ்கூல் போகிற குழந்தைங்களை பார்த்தா தெரியும், எங்கள் வாத்தியார் சொல்லியிருக்காரு, எங்கள் டீச்சர் சொல்லியிருக்காங்க, எங்கள் மிஸ் சொல்லியிருக்காங்க, அப்படி தான் நடந்துக்குவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இன்னொருத்தங்க யாராவது சொன்னதை வச்சு அதன் அடிப்படையில் நடந்துக்கிறது வந்து ஆதிக்க நிலை அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அதுக்கப்புறம் சமூக நிலை அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம், சோசியல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயத்தில் என்ன நடக்குதோ அதன் அடிப்படையில் இந்த குழந்தை நடந்துக்க ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து இந்த சமூக நிலை. நம்ம பழக்க வழக்கம்லாம் எப்படி இருக்குது, சமுதாயத்தில் எந்த நடத்தையெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது வந்து சோசியல் ஸ்டேஜ், சமூக நிலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கடைசியாக பர்சனல் ஸ்டேஜ், தனித்த நிலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, தனித்த நிலையை பொறுத்த வரைக்கும் அவனுக்குன்னு என்ன இருக்கும் அப்படின்னா, சில வந்து ஒழுக்க கொள்கைகள் இருக்கும், டிசிப்ளின்னு, நாம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளுக்குள்ளே இருக்கும். அதன் அடிப்படையில் நடந்துக்கிறது வந்து பர்சனல் ஸ்டேஜ், தனித்த நிலைன்னு சொல்கிறோம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு குழந்தைகளுக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஒழுக்க வளர்ச்சியானது வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. கடைசியாக குமர பருவத்தில் ஒழுக்க வளர்ச்சி, மாரல் டெவலப்மெண்ட் வந்து எப்படி அந்த குழந்தைகளுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அடலசன்ட் ஏஜில் என்ன பண்ணுறாங்கன்னா சோசியல் நார்ம்ஸ் பேஸ்டு லிவிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சமூக நெறிமுறைகளுக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய நடத்தையை மாற்றிக்கிறாங்க அந்த குழந்தைங்க, டிசிப்ளினு தகுந்த மாதிரி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்னென்னா, பார்க்காதப்ப சில தவறுகள் இருக்கிறது அது ப்ராப்ளம் இல்லை. யாராவது பார்க்கும் பொழுது நாம் வந்து சரியான நடத்தை இருந்துக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த வயசில் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது அடலசன்ட் ஏஜை பொறுத்த வரைக்கும். அதனால தான் வந்து என்ன ஆகுதுன்னா மெச்சூரிட்டி கொஞ்சம் அதிகமாகுது. குழந்தை பருவத்தில் இருக்கிற மெச்சூரிட்டியை விட இங்கே கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிது. அதெல்லாம் வந்து இதில் கிடைக்கிது.
அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மாரல் ரீசனிங் ஜஸ்டிஃபை தயர் ஆக்ஷன்ஸ்னு சொல்கிறோம். அதாவது மாரல் ரீசனிங் ஒரு விஷயத்துக்கும் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா ஒரு காரணம் வச்சுருப்பாங்க. நான் இதனால தான் இப்படி பண்ணுறேன். அதே மாதிரி தன்னுடைய நியாயத்தை வந்து செயலை வந்து நியாயப்படுத்துவாங்க. என்ன அப்படின்னா, நான் செஞ்சது சரிதான், நான் இப்படி தான் பண்ணுவேன், உனக்கு என்ன, நான் செய்கிறதுக்கு இந்த மாதிரி காரணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த குழந்தைகளை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த ஏஜை வந்து ஸ்டான்லி ஹால் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டார்ம் அண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறாரு அவர். இது ஒரு முக்கியமான கோட் வந்து அடலசென்ட்டை பொறுத்த வரைக்கும். இந்த ஸ்டான்லி ஹால் வந்து இந்த அடலசென்ட் குமர பருவத்தை பற்றி நிறைய ஆய்வுகள் செஞ்சு ஃபாதர் ஆஃப் அடலசென்ட் ஏஜ்னு இவரை சொல்லுவாங்க. அதனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பருவம் வந்து ரொம்ப ஒரு புயல் இந்த மாதிரிலாம் அந்த மனக்குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய பருவம் குழந்தைகளுக்குள்ள. அதனால் நல்ல விதமாக இவங்களை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கு தான். அடுத்தது பேரண்ட் டீச்சர்ஸ் கைட்லைன்ஸ் நீடட். இந்த வயசில் கண்டிப்பாக பெற்றோர் ஆசிரியருடைய ஒரு நல்ல சிறந்த வழிகாட்டுதல் அந்த குழந்தைக்கு தேவை. இதெல்லாம் இல்லாத போது யாருக்கு இந்த பருவத்தை வந்து சரியாக கடக்க முடியலையோ அவர்களுடைய எதிர்காலம் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்னா, இந்த வயசில் இருக்கிற குழந்தைகளை அவர்களுடைய மாரல் டெவலப்மெண்ட் ஒழுக்க வளர்ச்சி வந்து சரியாக இருக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு நல்ல ஒரு ஆசிரியர்களுடைய சிறந்த வழிகாட்டுதலும் பெற்றோருடைய நல்ல வழிகாட்டுதலும் அவங்களுக்கு கிடைக்கணும். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் பார்க்க வேண்டிய முக்கியமான செய்திகள். ஸோ அடுத்து இன்னொரு டாப்பிக்கோடு நாம் பார்ப்போம். நன்றி.